குட்டிமா சாரி குட்டிமா. எதுக்குங்க? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கில்ட்டியா இருக்கு குட்டிமா. உங்ககிட்டயும் கௌதம் சார் கிட்டயும் ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். அதை இப்ப நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கேவலமாவும் வெக்கமாவும் இருக்கு. என்னால என்ன கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கன்னு ஒரு டென்ஷன், கோவம். அதனாலதான் யார்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம கிறுக்குத்தனமா பேச வச்சிருச்சு. நான் என்னதான் காரணம் சொன்னாலும் நான் பண்ண தப்பு தான் குட்டிமா. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சரி விடுங்க, ஏதோ கோவத்துல பேசிட்டீங்க, அதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு. குட்டிமா நீ தப்பா எடுத்துக்க மாட்ட, என் நிலைமையை புரிஞ்சுப்பேன்னு தெரியும். ஆனா கௌதம் சார் கிட்ட நான் அப்படி பேசிடக்கூடாது. துளசியோட புருஷன் ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிட்டாருன்னு அவர் தப்பால நினைச்சிருப்பாரு. அவர் நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் இப்படி பேசினது தப்பு இல்லையா? இவன் இவ்வளவு மோசமா இருக்கானே, இவனுக்காக துளசி கஷ்டப்பட்டு போராடி மாயா கிட்ட இருந்து மீட்டுட்டு வந்தான்னு எனக்கு கேவலமா நினைச்சிருப்பாரு துளசி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படிலாம் அவர் நினைக்க மாட்டாரு. நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்க, எதனால இப்படி பேசுனீங்கன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நான் தான் யாரையுமே புரிஞ்சுக்கல. குட்டிமா கௌதம் சாருக்கு ஃபோன் போடு. எதுக்குங்க? என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுமா, உன் பிசினஸ் பார்ட்னர். அவர்கிட்ட அப்படி பேசிடக்கூடாது. அதுக்காக நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும். கேட்கலாங்க, ஆனா இப்ப வேணாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல குட்டிமா, எனக்கு உடனே கேட்டதான் மனசாரும். நீ அவருக்கு ஃபோன் பண்ணி கொடு. சொல்லுங்க துளசி. உங்களோட அவர் பேசணுங்கிறாரு, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? கொடுங்க. பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்க தமிழ். சார் சாரி சார், நான் ஏதோ கோவத்தில் இடியட் மாதிரி பேசிட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்படி பேசினதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ தமிழ், எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதையெல்லாம் நான் ஒரு விஷயமாவே நினைக்கல. இல்லை சார், நீங்கள் நல்லதுக்காகத்தான் அந்த சாமியார்கிட்ட பேசி ட்ராமா பண்ணியிருக்கீங்க. அதை நான் புரிஞ்சிக்காம அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பு எங்க மேலே இருக்கு தமிழ். நாங்க வேற ஒன்று நினைச்ச ட்ராமா போட்டோம், அது இப்படி ரிவர்ஸ் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. திட்டுறது சண்டை போடுறது இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சகஜம். அதையெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க சார். நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள கோவம் இருக்க தான் செய்யும். என் மேலே இருக்க கோவத்தினால துளசி தப்பாக நினச்சிடாதீங்க சார். அவகிட்ட எப்பயும் போல இருங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க. அவளை வேண்டான்னு பிஸ்னஸ் விட்டு ஒதுக்கிறாதீங்க. என்ன தமிழ், இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் நான் அப்படி பண்ணுவேன்னா? எங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா கண்டினியூ ஆகும், நீங்க கவலையே படாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே தமிழ், பாய். ஓகே சார். என்னங்க சொன்னாரு? அவர் ஒன்ன மாதிரி தான் மெச்சூர்டா பேசுறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றாரு. நான் தான் சொன்னேன்ல. ஆனாலும் என் மனசே ஆறல குட்டிமா. நான் முன்ன மாதிரி இல்லை. தப்பா இருக்க நல்லாவே தெரியுது. என் புத்தி, என் மனசு எல்லாமே என்னை மீறி போயிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, முன்ன விட நீங்க இப்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இல்லை குட்டிமா, எனக்குள்ள எல்லாமே தப்பா இருக்கு. இப்படியே போனா நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன். என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துரு குட்டிமா. ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த டென்ஷனில் நான் செத்துருவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா நீ ஜோசியர்கிட்ட போயிருக்க மாட்டல்ல? இவன் தப்பா இருக்கான், இவன் எப்படியாவது சரி பண்ணுன்ற முடிவோடு தான் நாங்கள் போனேன். நான் தப்பாக தான் இருக்கேன் குட்டிமா. உதவாக்கரையா, யூஸ்லெஸ் ஃபெலோவா, வெட்டியாக உட்காந்துருக்கேன். தேவையில்லாமல் கோவப்படுறேன், எல்லாருக்கும் டென்ஷன் கொடுக்குறேன். இனிமே இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது குட்டிமா. நான் சரியாகணும், பழையபடி மாறணும். அதுக்கு ஏதாவது பண்ணு குட்டிமா. பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அப்படி ஏதாவது தப்பா இருந்தாலும் அதை நான் சரி பண்றேங்க. உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன். ஏதாவது பண்ணு குட்டிமா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை,
உங்களுக்கு தேவை மருந்து இல்ல, ஆறுதல். அத நான் தரேங்க.